ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மெஹந்தி கிளாஸில் டே 9 பார்க்க போகிறோம். டே 8 முடிச்சிட்டோம். டே 9ல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் மேங்கோஸ் ஷேப் வந்து நம்ம மேங்கோ வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேங்கோ ஷேப்ஸ்லாம் வந்து எதுக்காக பயன்படும்னா, அரபிக் டிசைன்ஸில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சிலது மேங்கோஸ் வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸா இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு மேங்கோ டிசைன்ஸ் வந்து பார்க்கலாமா நம்போ? ஸோ, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க. எப்பயுமே வந்து ஓரளவுக்கு நம்மளால சின்னதாவும் போடலாம், பெருசாவும் போடலாம். ஸோ, அதுக்காக. ஸோ, நம்ம இந்த சைட்ல மேங்கோ போட்டோம் இல்லையா? ஏற்கனவே. ஸோ, இந்த சைட்ல நம்ம பண்ண போறோம். ஸோ, நம்ம இந்த சைட்லயும் பண்ணலாம், இந்த சைட்லயும் பண்ணலாம். ஸோ, நான் இந்த சைட்ல ஒண்ணு பண்ணிட்டு, அப்புறம் உங்களுக்கு அடுத்த சைட்ல காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, நம்ம கொஞ்சம் ஒரு பின்ன விட்டுட்டு, நம்ம நல்லா கொஞ்சம் இந்த மாரி ஷேக் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒழுங்கா வரையில, நீங்க ப்ரெஷர் வந்து என்னுடைய இது பார்க்காதீங்க. என்னுடைய மெஹந்தி அப்படி இருக்கு. ஸோ ப்ரெஷர் வந்து நல்லா அதிகமும் பண்ணலாம். வரலனாலும் அதிகமா அழுத்துனாலும் இந்த மாரி தான் வருது. ஸோ இப்ப இத கவர் பண்ணாதீங்க. நீங்க அடுத்து ஏற்கனவே வந்து மேங்க போட்டுருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து நான் அடுத்தது பார்க்குறேன் பாருங்க. இப்ப இந்த ஏற்கனவே இந்த மேங்க போட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து சின்னதா கூட நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி சொல்றேன் பாருங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் மெஹந்தி சரியில்ல. ஸோ அதனால நீங்க வந்து வேர் பண்ணிக்காதீங்க. இந்த மாரி நீங்க ஏற்கனவே போட்டிருக்கீங்க ஆல்ரெடி என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்லாம். ஸோ வந்து நீங்க இத பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து இன்னொரு ஷேப் நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஷேப் வேணா நமக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து ஷேப் கொண்டு போலாம். ஸோ நான் இந்த சைட்ல கொண்டு போறேன் பாருங்க. ஸோ இந்த சைட்ல நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். இதையே நம்போ கொஞ்சம் இப்படி கொண்டு போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா நம்ம பெருசாவும் கொண்டு போலாம். ஸோ இது உங்களுடைய ஷேப்புக்கு தகுந்த மாரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது கொஞ்சம் இன்னும் நமக்கு நல்லா வரணும். ஸோ நான் இப்படியும் ஒரு ஈஸி மெத்தட்ல நான் வந்து பண்றேன் பாருங்க. ஏன்னா இந்த ஷேப் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் நான் வந்து லாங்கா போட்டுக்கிட்டேன் நானு.
ஸோ எனக்கு மெஹந்தி டிஸ்டர்ப் ஆகுது. வேறு மெஹந்தி ட்ரை பண்ணி. ஸோ இது ராங்கு. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஸோ நான் ஓரளவுக்கு என்ன அடுத்த மெஹந்தி போட்டு இப்போ இப்படி கொண்டு வந்துட்டோமா, இப்போ ஏற்கனவே நம்ம இது மாதிரி போட்டிருப்போம். ஸோ இதை இன்னும் நல்லா பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டு, ஸோ இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இதுவுமே ராங்கு. நீங்கள் வந்து எனக்கு வந்து மெஹந்தி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெஹந்தி எனக்கு 2மே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு கரெக்டா. இந்த ஷேப் வந்து வேற. இது வந்து கொஞ்சம் எனக்கு ப்ரெஷர் வந்து சரியில்ல. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் வேர் பண்ணிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஷேப்புக்கும், இந்த ஷேப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்தது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸு போடுவோம் இல்லையா? ஸோ நம்ம அந்த எக்ஸை கூட போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக குட்டியாக வந்து போடுறேன். ஸோ நம்ம டபுள் மேங்கோ வந்து போட போகிறோம் இப்போ. ஸோ டபுள் மேங்கோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது இன்னொரு டைப்பு. ஸோ இதையுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து மேங்கோ ஷேப் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு மாடலு நம்ம வந்து ஸோ ஏற்கனவே இப்படி போட்டோம். ஸோ இதை நம்ம போட்டதை நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு 3 போடுவோம்ல. ஸோ அந்த 3 தான் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ 3 போட்டுக்கிட்டு நம்ம இந்த சைட்லேருந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இது இன்னொரு மாடல். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதையே வந்து நம்ம டபுளாகவும் போடலாம். நம்ம டபுள் மேங்கோ போட்டோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம. இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அந்த 3 வந்து ஷேப் மாதிரி கொஞ்சம் நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ இந்த சைடில் ஸோ இந்த 3 வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது ஒரு மெத்தட் மேங்கோ. ஸோ இன்னொரு ஷேப் வந்து நம்ம பார்க்குறோம். இதுவுமே வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கொண்டு போய்
ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அந்த மேங்கோ தான் நம்ம இந்த சைட்லேயும் பண்ணலாம், அந்த சைட்லேயும் பண்ணலாம். இது ஒரு ஆஃப் மேங்கோ மாரி தான் வரும். ஸோ இதையுமே ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் மேங்கோஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்து வந்து வீடியோஸ் ஃபில்லிங் அதாவது மேங்கோ ஃபில்லிங்ஸ் நெறைய இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். ஒரு ஃப்ளவர்ஸில் வந்து ஒரு சின்னதா ஒரு 2 டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ்லேயே வந்து நம்ம ஹம்ப்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஹம்ஸ் வந்து இந்த சைட்லேருந்து பண்ணலாம், இந்த சைட்லேருந்து பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இத அப்படியே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டு, ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் குடுத்து, ஒரு மாரி லைட்டா அந்த ஃப்ளவர்ல மொட்டு வரும் பாருங்க. அந்த மாரி லைட்டா ஒரு குடுக்க போறோம். ப்ரெஷர் தான் குடுக்குறேன். கொஞ்சம் அந்த ஷேப்ப கொண்டு வந்து விடுறோம் நம்ம. ப்ரெஷர் குடுத்துட்டு, கொஞ்சம் அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் பண்ணி விடுறோம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வேணா இன்னொரு டைம் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டில் போட்டிருப்போம். ஸோ அதே தான். நான் இது கொஞ்சம் சின்னதா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். கொஞ்சம் நம்ம நல்ல ப்ரெஷர் குடுக்குறோம். ப்ரெஷர் குடுத்துட்டு அத நம்ம கொஞ்சம் நல்லா வந்து லைட்டா அந்த டிசைன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து பண்றோம். இதே நம்ம பெருசுலயும் பண்ணலாம். ஸோ சின்னதுல ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு பிகினரா நீங்க வந்து இத ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு இது ஃப்ளவர் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் 2 டைம்ஸ் வந்து போட்டு காமிச்சுட்டேன். ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுலயே வந்து நம்ம இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ நான் இத அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஜாயின் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து ஹம்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இத சுத்தி. ஸோ இத சுத்தி நம்ம வந்து ஹம்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேல தான் நம்ம வந்து இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா? அந்த லைட்டா நம்ப ப்ரெஷர் குடுத்து பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். லைட்டா வந்து ப்ரெஷர் குடுத்து அந்த ஷேப்ப மட்டும் நம்ம பண்ணி விடணும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணீங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசா பண்ணிடலாம். நான் வந்து சின்ன சின்னதா தான் பண்றேன். ஸோ நீங்க ஒரு பிகினர் இப்ப தான் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க இல்லையா? ஸோ இதில சின்னதில பண்ணிட்டு நீங்க வந்து இதில அட்வான்ஸ்ல வரும் இன்னும் நெறைய ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு பிகினரா நம்மளால ஒரு ஃப்ளவர் மாரி கொண்டு வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக தான். இது வந்து ஒரு பிகினர் ட்ரை பண்றது தான் மெஹந்தியில. ஈஸி மெத்தட்ல நான் ஒரு ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒரு சின்னதா. ஸோ நம்ம அதில வந்து இன்னும் ஒரு டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஒரு பிராக்டிஸ் ஒர்க்கு. இத நீங்க ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து இது பிராக்டிஸ் பண்ண மாரி இதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீங்க வந்து எனக்கு பிராக்டிஸ் பண்ணி அனுப்பிச்சு விடணும். ஸோ அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்ப. கொஞ்சம் நான் இந்த டாட் மாரி வச்சுக்கிறேன். ஸோ அப்பதான் கொஞ்சம் நல்லாருக்கும் அப்டின்றதுனால. ஸோ இது வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். இது நமக்கு வந்து இது செட் ஆகல எனக்கு. ஸோ நான் இது வந்து அடுத்து ட்ரை பண்றேன் பாருங்க.
ஸோ கொஞ்சம் நான் டாட் வச்சுட்டேன். அது கொஞ்சம் நல்லாவே அழுத்தம் குடுத்துருச்சு. ஸோ நீங்க ஒண்ணும் இத பத்தி நீங்க இது பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் பெருசா இத சுத்தி நம்ம வந்து பண்றோம். அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ இத வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, கொஞ்சம் வளைவா நான் போட்டுக்கிறேன். ஸோ இதையே வந்து நம்ம அப்படியே கூட டார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் குடுத்து, கொஞ்சம் சுத்தி அப்படியே கொஞ்சம் டார்க்கா பண்ணிக்கலாம். ஒரு திக்கா குடுத்தோன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இத முடிச்சுட்டோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம ஜாயிண்டா தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இத வந்து இப்ப நீங்க பாருங்க. எந்த இடத்துட்ட வேணாலும் நீங்க வந்து இந்த சைட்ல கொஞ்சம் கொண்டு போங்க. சரி இத வந்து நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். நான் அத அப்படியே ஸ்பிரல் மாரி பண்ணிட்டேன். ஸோ இப்ப இத வந்து நம்ம சேம் அதே மாரி பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த சைட்ல. ஸோ இத அப்படியே கொண்டு போறேன். இது கூட ஜாயிண்டா. ஸோ இத நம்ம ஜாயிண்டா கொண்டு போயிட்டோம். கொஞ்சம் இன்னும் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப டார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இத நம்ப கொஞ்சம் இந்த இடத்துட்ட இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஃப்ளவர் மாரி நம்ம கொண்டு போயிடலாம். சாரி ஃப்ளவர்ன்னு பாருங்க. லீஃப் மாரி கொண்டு போயிடலாம். இதுக்குள்ள அப்படியே ஃபில்லிங் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து பிராக்டிஸ் ஒர்க்கு. நீங்க வந்து இத ட்ரை பண்ணணும். கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் ஒர்க் கண்டிப்பா வந்து நீங்க பண்ணணும். ஸோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணணும் வாட்ஸ்அப் குரூப்ல. என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே பிராக்டிஸ் பண்றீங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். நல்லாவே நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இத ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்பப்ப. ஸோ தேங்க் யூ ஸோ மச். புதுசா பார்த்திருந்தாலுமே வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே தேங்க் யூ. டே 10ல பார்க்கலாம்.